பல தருணங்களில் இந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பதை பலர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். போகிற இடத்துலலாம் அவங்க என்ன மரியாதையாக நடத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது பண்ணலன்னா கோபம் வருது. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது எப்பயுமே சுயமரியாதை என்பது மற்றவங்க கொடுக்கறது கிடையாது. நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, உங்கள் மேலே எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிட்ருக்கீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? அது நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற வாக்குறுதியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு கொடுக்குற வாக்குறுதியாக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குற வாக்குறுதியாக இருக்கலாம். ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம யாருக்கோ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்றாறு போல் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறோமா, அதுதான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையை டிட்டர்மினேட் பண்ணுது. மற்றவங்க கொடுக்கறது கிடையாது.